வெல்கம் டு abishashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆப்பம், இட்லி, தோசை, அப்புறம் பூரி இதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கிற ஒரு கிரேவி சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சன்னா மசாலா செய்கிறதுக்கு கிரேவிக்காக நான் இன்றைக்கி தக்காளி பேஸ்ட் தான் அரைச்சி வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிடலாம். என்னடா நான் நிறைய தக்காளி எடுத்துருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. நெக்ஸ்ட் வீக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆக இருக்குது. ஸோ மார்னிங் டைம் ரொம்ப பிஸியாக இருக்கும். அதனால் எப்போவுமே நான் தக்காளி கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்குவேன். ஸோ அதுக்காக தான் நான் இன்றைக்கி கொஞ்சம் கூட தக்காளி சேர்த்து எடுத்து நம்ம ரெசிபி செய்யும் போதே இந்த தக்காளியும் பேஸ்ட்டையும் அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இந்த தக்காளியெல்லாம் நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ரஃப்பாகவே சாப் பண்ணியிருக்கிறேன், பெரிய பெரிய பீசஸாக. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 டைம்ஸாக பண்ணியிருக்கிறேன். நான் ஃப்ரீஸ் பண்ண வேண்டிய போர்ஷன்ஸை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கிறேன். இது நல்லா அரையட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஃப்ரீஸ் பண்ண வேண்டிய ஐஸ் க்யூப் ட்ரேயில் போட்டு நல்லா இதை ஃப்ரீஸ் பண்ண வச்சிடலாம். இது கரெக்டாக நமக்கு ஏதாவது தக்காளி சாதம் அப்புறம் கிரேவிக்கெல்லாம் சீக்கிரமாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம இதை ஃப்ரீசரில் போட்டுடலாம். இப்போ ரிமைனிங் இருக்கிற தக்காளியையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடலாம். நம்ம சன்னா கிரேவிக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 2 தக்காளி மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். இப்போ இதுவும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு இதை அப்படியே ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான ஆனியன் கட் பண்ணி வச்சிடலாம். அப்புறமா இதுக்கு காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கறி லீஃபு, கொத்தமல்லி லீஃப் நமக்கு தேவைப்படும். இப்போ ஆனியன் நல்லா குட்டியாக ஸ்மால் பீசஸாக நம்ம சாப் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் கிரேவிக்கு சீக்கிரமாக குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக குக் ஆகவும் செய்யும். இப்போ கிரேவிக்கு தாளிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் ட்ரை மசாலா சேர்த்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா, அப்புறம் ஜீரக பவுடர் இதெல்லாம் தேவைப்படும். இப்போ சன்னா நல்லா ஒரு 8 hours ஊற விட்டு ஒரு 5 விசில் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி பண்ணும்போது நல்ல கிரேவி நல்ல வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் நல்லா சூடானதை நம்ம எடுத்து வச்சுருந்த பே லீஃபு, பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு அப்புறமா கொஞ்சம் கறி லீஃபு, நம்ம ஸ்லிட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய், ஆனியன் இதெல்லாம் போட்டு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகுறது வரைக்கும் வதக்கி கொடுத்துட்டு கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு இதுவும் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த மசாலா நல்லா குக் ஆகட்டும். நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம வேக வச்சுருந்த சன்னா ஆட் பண்ணிக்கலாம். சன்னா கொஞ்சமாக மட்டும் ரிமைனிங் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இந்த மசாலாவுக்கு கூட சன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 minutes நல்லா குக் பண்ண விடலாம். இந்த மசாலா எல்லாம் சன்னால நல்லா கோட் ஆகட்டும். இப்போ நான் ரிமைனிங் எடுத்து வச்சுருந்த அந்த சன்னால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம குக் பண்ணிகிட்டு இருந்த சன்னா நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் எல்லாம் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி சன்னா குக் பண்ணும்போதே கொஞ்சம் சால்ட் போட்டிருந்தேன். அதனால் உங்களோட சால்ட் டேஸ்ட் பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த சன்னா பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி இதை வாஷ் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. சன்னா மசாலா உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சால்ட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஆயில் எல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக நம்மளோட சன்னா கிரேவி
ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ கடைசியாக நல்லா வறுத்து அரைச்ச ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு கூட கொஞ்சமாக கொத்தமல்லி லீஃப் வந்து நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ வந்து இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் தாண்டி நீங்கள் இதை வந்து சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளோட சன்னா மசாலா கிரேவி. இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் தாண்டி நான் வந்து காமிக்கிறேன். சூப்பராக நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் திக்கான சன்னா மசாலா கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். ஒரு அருமையான சன்னா மசாலா கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி டின்னருக்கு தோசைக்கு கூட தான் இந்த சன்னா மசாலா வந்து சர்வ் பண்ணேன். உங்களுக்கு வந்து பிடிச்ச ரெசிபீஸ் கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். பூரிக்கு கூட ரொம்ப பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். அது மாதிரி ஆப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் கூடயும் ரொம்ப சூப்பராக போகும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.